நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Favorite singer, May. The nominees are இரவே இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை அன்பே Nikhil Matthew, எனக்கு இசை. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு ஹரிஹரசுதன், சலாம் போடணும். குத்து நாடப்பாங்குத்து கும்முன்னா ஒன்ன போல முத்து நாணி முத்து சாய் சரா, என்ன பார்த்து திக்குத்தனருது தேவத வெக்கப்படுதொரு பூமலை தானா ஆஜி, கிடக்குற ஆம்பல நான் தான் அரிசி நெல்லுலையும் புத்த முள்ளுலையும். அடி ராங்கி 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 நீ போறைய உசுர வாங்கி, அடி ராங்கிய ராங்கி ராங்கி சம்தோ, நீ போறைய உசுர வாங்கி. அங்கே அங்கே வந்து வந்து கலக்கும் வெண்மேகமும் வெண்ணிலவும் போல என்ற மன எண்ணங்கள் அஜீஷ், யாரறிவார். and the winner is Favorite singer male, my boy Hariharasudan. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொன்னி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் பொன்னி உனக்கு யாரு மம்மி, ஏ நில்லடி அவளுக்கு நான் சவால் போடணும், நீ நில்லடி அவளுக்கு நான் சவால் போடணும். ஊதா ஊதா தெரியல. அண்ட் தேங்க்ஸ் லாட். என்னென்னா ஒரு என்னோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த இமான் சார் கையால் ஒரு விருது என்னோட அம்மா பக்கத்தில். ஸோ இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்காது. டெஃபினெட்லி தேங்க்ஸ் லாட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இந்த பாட்டு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடையிறதுக்கான காரணத்தை வந்து நான் என்றைக்குமே சொல்லுவேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட் ரீசன் வந்து என்னோடய அப்பா, ஹி இஸ் நாட் வித் மீ. அண்ட் என்னோடய அப்பா அம்மா, அப்புறம் இமான் சார். தேர்ட் திங் வந்து குழந்தைங்க. இந்த பாட்டு ஈச் அண்ட் எவ்ரி சைல்டுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு டியூனுக்கு எனக்கு கொடுத்து, உனக்கு இதுதான்டா லைஃப் அப்படின்னு சொல்லி இமான் சார் ஒரு சான்ஸ் கொடுத்து இன்றைக்கி இந்த விஜய் டிவியோட அவார்டு வாங்கியிருக்கேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வேறு பேச்சு வரல. தேங்க்ஸ் லாட் சார், தேங்க்ஸ் லாட் விஜய் டிவி ஃபார் கிவிங் மீ திஸ் அவார்ட். அண்ட் ஸ்ரீனி சார், தேர்ஸ் அ ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் யூ சார். என்னென்னா லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது ஸ்ரீனி சார். அண்ட் தேங்க்ஸ் லாட் சார். Congratulations once again. Thank you so much. We have Mr. Sunil Hasija right here with us. Sir, how do you feel about the event and a few words about this particular event? The event is really good and I can see everybody is enjoying here, whoever has come, and it's been really nice. Thank you. Thank you. Thank you very much, sir. We'd love your continued support throughout. Iman sir, உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசணுமே, விட முடியாது அப்படி. First of all, I think Iman sirக்கு விஜய் ஃபேமிலில இருந்து ஒரு big thank you. ஏன்னா நாமினேஷன்ஸ் பார்க்கும்பொழுதே பாதிக்கும் மேலே இருக்கக்கூடிய singers were nominated because you gave them the opportunity. நீங்கள் கொடுத்த வாய்ப்புகள்னால தான் அவங்க வந்து இந்த நாமினேஷன்ஸ்க்கே கருதப்பட்டிருந்தாங்க. ஏன்னா most of those songs were huge hits. சிவகார்த்திகேயனை பாட வச்சிங்க,
அடுத்தது மாகாப்பா நடிக்கிற படத்துலயும் நீங்க தான் இசை அமைக்கிறீங்க. அவரை எப்ப பாட வைக்க போறீங்க? அவர் இசையமைக்கிற படத்தில் நான் நடிக்கிறேமா அப்படி சொல்லுமா? ஓகே, கரெக்ட். அதுவும் கரெக்ட் தான். மாக்காப்பா இன்னும் பாடி நான் கேட்கல மேபி. கமான் மாகாப்பா, இப்பவே ஒரு 4 லைன் நம்மளால பாட முடியும் மாகாப்ஸ். பாடுங்க. கூட மேல கூட வச்சு கூட 100 போறவளே. நெக்ஸ்ட் லைன். இல்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஏய், நீ பாடினது போதும். அங்க சிவகார்த்திகேயனுடைய எக்ஸ்பிரஷன் பத்தி, அம்மா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா அதுக்கு மேல நீ கஷ்டப்படுவ போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. Why don't you join us on stage, சிவா? பர்டிகுலராக சொல்லணும்னா இது வந்து ஒரு டபுள் வெற்றி, எங்களுக்கு டபுள் தமாக்கா மாதிரி. ஏன்னா சிவகார்த்திகேயனும் விஜய் டிவியோடைய செல்லப்பிள்ளை தான். அவருடைய படத்தில் ஹரிஹரசுதன் ஒரு பாட்டு பாடி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ வி ஃபார் வெற்றி, வி ஃபார் விஜய் டிவி அப்படிங்கிறது இந்த பார்த்தோன்னே தெரியுது. சிவா, இப்போ பாட்டு பாட போறீங்களா, டான்ஸ் ஆட போறீங்களா, என்ன பண்ண போறீங்க எங்களுக்காக? இல்லை, நான் பாடலான்னு தான் நினச்சேன். பட் மாக்காப்பா அளவுக்கு பாட முடியாது அப்படிங்கிறதுனால அமைதியாயிட்டேன் நான். அப்படிமா அவர் பாருங்களேன், 10 பாட்டு கண்டினியூஸாக பாடி வேர்த்த மாதிரி மூஞ்ச தொடச்சிக்கிட்டு. இல்லை, நான் சொன்ன ஆப்பிள் ஜூஸ் ஐஸ் போடாதீங்க தம்பி. கூட மேலே கூட வச்சு ஏன்பா அவ்வளோ சோகமாக பாடினேன்? அந்த கூடையை தொலைச்சிட்டியா? பெரிய கூடனே. அங்கேருந்து ஸ்ரீனி சார் வேற அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீ நடிக்க போனதே தப்பு, இதில் பாட்டு வேற பாடுறியா? நம்ம பாடின பாட்டை நம்மளே பாடிலாம், கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றீங்க. ஆமா, நீங்க பாடின பாட்டு ஃபர்ஸ்ட் பாடிடுங்க எங்களுக்கு. எல்லாரும் உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க. இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி சொன்னதான், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளிகள் யார் இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழியில் கேட்டுதான் ஆகணும். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், அம்மாக்காப்பா மாதிரி உள்ளவர்கள் எல்லாருமே பாடிடலாமா? போடுங்க. நல்லா கை தட்டலாமாப்பா? ஆமா, அந்த கைத்தட்டல் சவுண்டோட பாடிட்டேன்னா கண்டுபிடிக்க முடியாது. ரெடி, 1 2 3. ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம், இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. கோரஸ் நீதி ஏங்க எனக்கு தெரியுங்க லிரிக்ஸ். யாருக்கிட்ட இல்ல, கோரஸ் அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ். நீங்க பாடுனீங்கன்னா வாலிபர் சங்கம். பரவாயில்லை, நானே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம், இல்ல இது இல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல.